வாட் இஃப் ஐ ஃபெயில், வாட் இஃப் ஐ எம் நாட் குட் இனஃப், இந்த மாதிரி கேள்விலாம் நீங்க எப்பயாச்சும் உங்ககிட்ட நீங்களே கேட்டிருக்கீங்களா? இன்ஃபேக்ட் என்னன்னா நம்மள நிறைய பேர் வந்து இந்த கேள்வியை லைஃப்ல ஒரு தடையாச்சும் நம்ம கேட்டிருப்போம். ஏதாச்சும் ஒரு புதுசா பிசினஸ் பண்றதா இருந்தாலும், ஒரு புதுசா ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம ஜாயின் பண்றதா இருந்தாலும், இல்ல ஒரு புதுசா ஒரு ஸ்கில் கத்துக்கணும் அப்படின்னு இருந்தாலும், எதா இருந்தாலுமே அதுல நம்ம அட்லீஸ்ட் ஒன்ஸ் நம்மள நாமளே வந்து டவுட் பண்ணிருப்போம், இது நம்மளால முடியுமா, வாட் இஃப் வி ஃபெயில் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டாலும் அதையும் தாண்டி வந்து யார் அதை வந்து அச்சீவ் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அந்த டவுட்டோடைய, தோஸ் ஆர் த ஒன்ஸ் தட் செப்பரேட் themselves from the crowd by succeeding. இன்னைக்கு வந்து நான் என்ன பேச போறேன்னா, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டிஸ்எம்பவரிங் பிலீஃப்ஸை எப்படி பிரேக் பண்ணி அதை எப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவான ஒரு எம்பவரிங் பிலீஃப்ஸ் எல்லாம் நம்மளால ரீப்ளேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ண முடிஞ்சா சக்சஸ் அச்சீவ் பண்றதுக்கு, உங்க கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு, எவ்வளவு சின்னதா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி, அந்த பிலீஃப்ஸ் வந்து உங்களை ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி அந்த அச்சீவ்மெண்ட்டை அட்டைன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் சம்ஒன் ஹூ இஸ் ட்ரைங் டு டூ பெட்டர். ஸோ அது என்ன அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஐ வுட் லைக் டு டெல் அ ஸ்டோரி அபவுட் a kid I knew when I was young. இப்போ வந்து அவன் வளர வளர அவன் எப்படிப்பட்ட ஒரு கிட்னா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு கிட், ரொம்ப பிளேஃபுல் அண்ட் வந்து எதை பார்த்தாலும் அதை பத்தி ஒரு கொஸ்டின் பண்ணி இதென்ன அதன்னு கேட்குற ஒரு கிட். கிட்ஸ்னாலே எல்லா கிட்ஸ் சின்ன பசங்கனாலே இதே மாதிரி தான் இருப்பாங்க, மோஸ்டா உங்களுக்கே தெரியும். பட் அந்த மாதிரி கிட்ஸ் எல்லாம் வந்துட்டு when they get hurt, what do you think they do? ஒருவேளை அடிபட்டுருச்சு அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா அழுவாங்க. ஆனா நான் இப்ப வந்து பேசிட்டு இருக்கிற பையனுக்கு எப்படிப்பட்ட ஹர்ட்டா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெயினா இருந்தாலும் சரி, அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. அவன் ஏஜ்ல இது கொஞ்சம் வியர்டான ஒரு ஆட்டிடியூட் தான். அப்போ வந்து அவனுக்கு ஏஜ் என்னன்னா ஒரு 8 வயசு இருக்கும். அண்ட் இப்போ வந்து இந்த 8 வயசுல எல்லாம் மோஸ்டா வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டமோ இப்படிதான் ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான மென்டல் பேட்டர்ன்ஸ்ல இருக்காது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு 1000 தட்டி நம்ம வந்து விழுந்தாலும், ஒரு நடக்கும் போது வந்து குழந்தைங்களே விழுந்தாலும் சரி, இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டும் போதும் ஒரு 1000 times they fall also, 1001 times they'll get up. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்றவங்க சிரிப்பாங்களோ, நம்மளால முடியாதோ அப்படிங்கிற ஒரு ஃபெயிலியருங்கிற கான்செப்டே அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபெயிலியருங்கிறதே வந்து ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறதே கிட்ஸுக்கு தெரியாது அந்த ஏஜ்ல. பட் இந்த பையனுக்கு வந்து when he turns 10, ஒரு 10 வயசு ஆகும்போது அவனுக்கு ஒரு சின்ன ஆசை, நாம் வந்து ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஆகணும். இந்த ஸ்போர்ட்னாலே அவனுக்கு வந்து செம கிரேஸா இருக்குது, நம்ம எப்படியாச்சும் ஒரு பெரிய ஃபுட்பாலர் ஆகணும்னு இமேஜின் பண்ணோம். அந்த வயசுல என்ன கிட்ஸ்னா வந்து பயங்கரமா இமேஜின் பண்ணுவாங்க, ஒரு இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல தான் இருப்பாங்க. அவன் வந்து ஒரு ஃபுட்பாலர் ஆகணும் அப்படின்னு வந்து இமேஜின் பண்றான். அது எப்பெல்லாம் விளையாடும் போது ஒரு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷத்தோடையும் ஒரு எனர்ஜியோடையும் விளையாடலாம். அப்படி ஒரு ஐடியா வரும்போது அவன் ஸ்ட்ரெயிட்டாவே he goes to his father அண்ட் வந்து அவங்க அப்பாட்ட சொல்றான், நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பாலரா என் ஃபியூச்சர்ல ஆக போறேன் அப்படின்னு சொல்றான். அது அப்படி அவன் சொல்லும் போது அவன் முகமெல்லாம் ஒரே பிரைட்டா இருக்குது. his smile was like a rainbow with some colors missing because he had some missing teeth. ஈகரா வெயிட் பண்றான், ஒரு செகண்டுக்கு தான் வெயிட் பண்றான். ஆனா 1 மணி நேரம் வெயிட் பண்ற அளவுக்கு அவங்க மைண்ட் வந்து ரிலே ஆகுது. அவனுக்கு என்னன்னா, அவங்க அப்பா இதை கேட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல வந்து அவங்க அப்பாவை வந்து அவன் பாத்துருக்கான். ஆனா அவங்க அப்பா துளி கூட தயக்கமே இல்லாம ஒரே ஒரு செகண்ட்ல he says, உன்னால முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் வந்து ரொம்ப டேலண்டடான பீப்புள்னால மட்டும்தான் முடியும், உன்னாலலாம் முடியாது. ஒன்லி லைக் லட்சத்துல ஒருத்தர் மட்டும்தான் ஃபுட்பால் எல்லாம் பெருசா சைன் பண்ண முடியும், அதுவும் நம்ம வந்து இந்தியால இருக்கோம், அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரீம் வந்து அப்பயே உடைச்சிடுறாரு. அவர் வந்து இதை எப்படி சொல்றாருன்னா, ஒரு பெசிமிஸ்டிக்கா ஒரு நியூட்ரல் ஃபேஸோட சொல்றாரு. இதை அவர் சொல்ற விதத்திலே அவர் வந்து he is so confident that his son will not sign big in his field ஃபுட்பால்ல. இப்போ வந்து அந்த பையனுக்கு வந்து எப்படி இருக்குன்னு யோசிப்பாரு. அவனோட ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்ல அவன் வந்து என்ன நம்புறான்னா, தட் இஸ் யூஸ்லெஸ், எதுக்குமே பயன் இல்லாத ஒரு டேலண்டே இல்லாத ஆளு அப்படின்னு வந்து he starts believing. ஏன்னா அவங்க அப்பா வந்து அப்படி சொல்லிட்டாரு. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து ஒரு பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர். அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ்னா அப்படின்னா அவங்க சொல்றத நம்ம எந்த ஒரு கொஸ்டினும் கேட்காம அதை அப்படியே பிலீவ் பண்ணிடுவோம். நம்ம லைஃப்ல அந்த மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. சில பேர்த்துக்கு பேரண்ட்ஸா இருக்கலாம், சில பேர்த்துக்கு ஒரு பொலிட்டீஷியன்ஸா இருக்கலாம், சில பேர்த்துக்கு செலிபிரிட்டிஸா இருக்கலாம். ஆனா இவங்க சொல்றது எல்லாருமே அப்படியே நம்பிடுவோம். ஸோ
அவங்களதான் நம்ம அத்தாரிட்டேட்டிவ் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி நம்ம நம்பும் போது அது நெகட்டிவா இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பிலீஃபை ஒரு லைஃப் டைம் ஃபுல்லாவே நம்ப ஆரம்பிச்சிடும். அந்த பையனும் அந்த மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடறான். நம்ம லைஃப் ஒரு வர்த்தே இல்லாத ஒரு லைஃபா அவனுக்கு மாறிடுது. அது ஒரு ஃபெயிலியராகவும் வந்து முடிஞ்சிடறான் லைஃப் எண்ட்ல, விச் இஸ் வெரி சேட் டு. ஆனா இந்த ஸ்டோரி வந்து இந்த மாதிரி முடியணும்னு எந்த அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம பிலீஃப்ஸ் ஜஸ்ட் பிலீஃப்ஸ். அவங்க வந்து ஃபேக்ட்ஸ்ன்னு ஆயிடாது. அதை நம்ம எப்படி வேணா நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்குது, என்னால இது முடியும்னு எனக்கு தோணல ப்ரோ, இல்ல என்னால இந்த விஷயத்த வந்து பண்ண முடியும்னு எனக்கு தோணல, ஆர் இது வந்து எனக்கு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம், இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனால நான் இதை பண்ணவே மாட்டேன், ட்ரை கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைச்சீங்கனாலோ, இல்ல எனக்கு வந்து டவுட்ஃபுல்லா இருக்குது, இதுல ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டோம்னா என்ன பண்றது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்தா, இது மோஸ்டா எதுனாலன்னா உங்க பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால அதே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிலீஃபா நீங்க பிலீவ் பண்றீங்க. அது உண்மைன்னு நீங்க வந்து ட்ரூவா ட்ரஸ்ட் பண்றீங்க. ஸோ அதனாலேயே சில விஷயங்கள் வந்து நீங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஸோ அது எல்லாத்தையும் வந்து ஒரு 3 ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ்ல வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஒரு டிஸ்எம்பவரிங் பிலீஃப்ஸ்ல இருந்து ஒரு பாசிட்டிவ் பிலீஃப்ஸை நம்ம அதை மாற்ற முடியும். ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறத இப்ப சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, இப்போ வந்து ஐ வாண்ட் டு பி கான்ஃபிடென்ட், இல்ல ஐ வாண்ட் டு பி குட் அட் பப்ளிக் ஸ்பீக்கிங், இல்ல ஐ வாண்ட் டு டூ குட் கோடிங், ஆர் ஐ வாண்ட் டு பி எதானா இருக்கலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போகலாம். ஐ வாண்ட் டு பி பிசிக்கலி ஸ்ட்ராங், ஐ வாண்ட் டு பி மென்டலி ஸ்ட்ராங், ஐ வாண்ட் டு பி ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங், அண்ட் ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த மாதிரி எந்த ஐடியாவா இருந்தாலும் அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிலீஃபா உங்களுக்கு மாத்திட்டீங்கன்னா என்னால இதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பிலீஃபா மாத்துறதுக்கு உங்களுக்கு சில லெக்ஸ் தேவை, சில ரெஃபரன்சஸ் தேவை, சில எவிடன்சஸ் தேவை, ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் தேவை அந்த ஐடியாவை சப்போர்ட் பண்றது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து யூ பிலீவ் தட் யூர் அ ஸ்ட்ராங் பர்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து ஐ எம் அ ஸ்ட்ராங் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு பிலீஃப். இந்த பிலீஃபை ஒரு டேபிள்னு வச்சுப்போம். ஒரு டேபிளுக்கு என்ன இருக்கும், 4 லெக்ஸ் இருக்கும். ஸோ வந்து இந்த 4 லெக்ஸுமே என்னன்னா, தீஸ் ஆர் த எவிடன்ஸ் தட் யூ ஹேவ் ஃபார் த பிலீஃப். இப்போ வந்து நான் ஒரு ஹெல்த்தியான பர்சன், நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு வந்து நீங்க நம்பினீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து உங்களால ஹெவி வெயிட்ஸ் ஜிம்ல தூக்க முடியும், இல்ல உங்களால நீங்க வந்து பாஸ்ட்ல ஒரு பாக்ஸிங் காம்படிஷனே வின் பண்ணிருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 ஆப்பனன்ஸை வின் பண்ணி அந்த காம்படிஷன் வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஹேவ் எவிடன்ஸ் தட் யூஆர் அ ஸ்ட்ராங் பர்சன். இப்ப உங்களுக்கு எந்த ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் கிரியேட் பண்ணணும்னாலும் அதுக்கு அந்த டேபிளுக்கு வந்து ஒரு லெக்ஸ் கொடுக்கணும். லெக்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எவிடன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். அது பாஸ்டா கூட இருக்கலாம், இல்ல ப்ரெசென்ட்ல கூட இருக்கலாம். அந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் எடுத்து எவிடன்ஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்குன்னா அதை பிரேக் பண்றதுக்கு அந்த நெகட்டிவ் பிலீஃப்கான எவிடன்சஸை முதல்ல நீங்க பிரேக் பண்ணணும், விச் ஆர் த லெக்ஸ் ஆஃப் த பிலீஃப். அண்ட் ஒரு பாசிட்டிவ் எம்பவரிங் பிலீஃபை கிரியேட் பண்ணனாலும் எவ்வளவு சின்ன எவிடன்ஸா இருந்தாலும் சரி, அதை வந்து அந்த பிலீஃபை சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி யூ ஹேவ் டு ரீஇன்ஃபோர்ஸ் தட் பிலீஃப். இந்த மாதிரி பிலீஃப் வந்து உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கூட அந்த எவிடன்ஸ் எடுக்கலாம், இல்ல அந்த எவிடன்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து மற்றவங்க லைஃப்ல இருந்து எடுக்கலாம், இல்ல ஒரு ரிசர்ச்ல வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிபிக் பேசிஸாவும் அந்த எவிடன்சஸ் நீங்க வந்து கலெக்ட் பண்ணி அந்த பிலீஃபை உங்களால ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஒரு 3 ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் கொடுக்குறேன் நான், which you could use to change your belief from negative to positive ones. ஸோ இப்போ வந்து ஒரு பிலீஃப் நம்ம வந்து இப்போ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு சிங்கிள் மோஸ்ட் பவர்ஃபுல் திங் வந்து த்ரூ கொஸ்டின்ஸ். கேள்விகள் மூலயமா நம்ம பிலீஃப் சிஸ்டமை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு ப்ரோ, இது எப்படி ப்ரோ மொத்த சிஸ்டமே மாற்ற முடியும், ஒரு பிலீஃப் சிஸ்டமே மாற்ற முடியும்னா தட் இஸ் த பவர் ஆஃப் கொஸ்டின்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கும் போது வாட் இஃப் ஐ லூஸ் ஆர் வாட் இஃப் ஐ ஸ்க்ரூ அப், நான் தோத்துட்டேன்னா என்ன பண்றது, அது ஒரு வேளை ஒர்க் அவுட் ஆகலன்னா என்ன பண்றது, இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டீங்கன்னா இதெல்லாம் டிஸ்எம்பவரிங் கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா உங்க நெகட்டிவ் பிலீஃபை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும், உங்களால முடியாதுங்கிற ஃபீலிங்கை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும், அதை வந்து ஆழமா பதிய வைக்கும் உங்க மைண்ட்ல. ஸோ இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த நெகட்டிவ் லெக்ஸை வந்து பிரேக் பண்ணணும்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க ஃபிளிப் பண்ணணும். எப்படி ஃபிளிப் பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி நெகட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு பதிலாக
யூ வில் ஆஸ்க் வாட் இஃப் இட் ஒர்க்ஸ் அவுட். ஒருவேளை நம்மளால முடிஞ்சா how will my life be அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். What if I can actually do it even though I don't believe to be. நான் நம்பல, ஆனா இருந்தாலும் ஒரு வேளை பண்ணி நான் சக்சஸ் ஆயிட்டேன்னா அப்ப என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வைக்கும் போது யூ வில் ஆட்டோமேட்டிக்லி ஸ்டார்ட் திங்கிங் இன் தட் பாத். இதுதான் கொஸ்டின்ஸோட பவரே. இதை நீங்க யூஸ் பண்ணி தான் எப்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோல்ஸை வந்து நம்ம அச்சீவ் பண்ணணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் எம்பவரிங் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்கணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். If you're watching this video till now, thanks. But stay till the end because I don't want you to subscribe to me. I don't want you to subscribe until you have received any value from this channel. உங்களுக்கு இந்த வீடியோல இருந்து எந்த வேல்யூமே வரலன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தேவையில்லை. என் கோல் இந்த சேனல் என்னன்னா, தமிழ்நாட்டில் மொத்தம் 8 கோடி பேர் இருக்காங்க. நான் என் லைஃப்ல வந்து முன்னாடி பண்ண மிஸ்டேக்ஸ், நான் இப்ப கத்துக்கிற விஷயங்கள்லாம் நான் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து என் மைண்ட்ல மெயினா இருக்கிற ஒரு விஷயமே. இது மற்ற யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் இந்த ஒரு யூடியூப் சேனலே ஆரம்பிச்சேன். நான் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுறாங்களோ அப்போதான் என்னால் வந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் ரீச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கடைசியில வேல்யூ தர மாதிரி இருந்தாலோ இல்லை உங்க இன்னர் சர்க்கிள்ல வேல்யூ தர மாதிரி இருந்தா ப்ளீஸ் டூ மீ அ ஃபேவர் அண்ட் சப்ஸ்கிரைப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, ஒரு ஸ்டார்ட் வித் பேசிக் பிலீஃப் தட் யூ வாண்ட் டு கிரியேட் பாசிட்டிவ் ஒன்ஸ். என்னன்னா, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நியூ அண்ட் மோர் பவர்ஃபுல் ரெஃபரன்சஸ் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. எவிடன்ஸ் சர்ச் பண்ணுங்க, ஸ்டடீஸ்ல ஆன்லைன்ல சர்ச் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க. இந்த பாஸ்ட் அண்ட் த பிரசன்ட் தட் கிவ்ஸ் யூ பாசிட்டிவ் எவிடன்ஸ். இந்த பிலீஃப்க்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எவிடன்ஸ், பாசிட்டிவ் லெக்ஸ் கொடுக்குற மாதிரி திங்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணுங்க இன்டர்நெட்ல. இந்த எக்ஸ்பீரியன்சஸ்லாம் உங்க லைஃப்ல இருந்து எடுக்கலாம், மற்றவங்க லைஃப்ல இருந்து எடுக்கலாம். அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த லெக்ஸ் எல்லாம் அந்த பிலீஃப்க்கு அந்த எவிடன்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் வாட் யூ டூ இஸ், இந்த பிலீஃப்ல ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்க மெயினா என்ன பண்ணுவீங்கன்னா அந்த பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கணும். அதுதான் மெயின் ஸ்டெப்பே. அந்த பிலீஃப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆக்ஷன் எடுக்கும் போது தான் அந்த பிலீஃபை நீங்க இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். இப்போ வந்து நீங்க வந்து ஒரு பிசிக்கலா வீக் பர்சன் வச்சுக்கோங்க. அதை நீங்க வந்து ஒருவேளை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நான் வீக்கு தான் அப்படின்னு வந்துட்டு நீங்க உங்களை நீங்களே மென்டலா ஒரு பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கிறீங்க, ஒரு நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் உருவாக்கணும். தட் ஐ எம் ஸ்ட்ராங் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு பிலீஃபை உருவாக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கணும். வாட் வுட் அ ஸ்ட்ராங் பர்சன் டூ எவ்ரி சிங்கிள் டே? ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் என்ன பண்ணுவான்? ஹீல் எக்ஸசைஸ். காலையில் எழுந்திரிச்சோடனே எக்ஸசைஸ் பண்ணுவான், ஏர்லியா எழுந்திரிப்பான். ஹீல் புஷ் ஹிம்செல்ஃப். ஒவ்வொரு தாட்டி ஒர்க் அவுட் போகும்போது போன தாட்டி பண்ணதோட இன்னும் எக்ஸ்ட்ராவா பண்ணுவான். இன்னும் பாடியை ஸ்ட்ரென்தன் பண்ற அளவுக்கு என்டியூர் பண்ணுவான். என்டியூரன்ஸ் ட்ரைனிங் பண்ணுவான். எவ்வளோ நேரம் அவன் ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுவான். குட் ஹெல்த்தி ஃபுட்ஸை சாப்பிடுவான். இதெல்லாம் வந்து குட்டி குட்டி ஸ்டெப்ஸ் ஹீல் டேக். இந்த ஸ்டெப்ஸ் அண்ட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிற அந்த ஆக்ஷன்ஸை நீங்களும் உங்கள் லைஃப்பில் எடுக்கும்போது அந்த பிலீஃப் சிஸ்டம்க்கு ஒரு பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கும்போது உங்கள் பிலீஃப் சிஸ்டம் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களை நீங்களே ஒரு சேஞ்ச் பர்சனாக மாற்ற முடியும். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, நெகட்டிவ் பிலீஃப்ஸை பிரேக் பண்றதுக்கு யூ ஹேவ் டு அசோசியேட் தெம் வித் இம்மென்ஸ் பெயின். ஒரு பாசிட்டிவ் எம்பவரிங் பிலீஃப் கிரியேட் பண்றதுக்கு ஒரு இம்மென்ஸ் பிளஷர், ஒரு நல்ல ஃபியூச்சர் அவுட்கம் வந்து நீங்க அதோட அசோசியேட் பண்ணணும். இது நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னா, அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பீங்க. வாட் வில் இட் அல்டிமேட்லி காஸ்ட் மீ physically, emotionally and financially and relationship wise if I don't let go of this belief? இதை வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து நீங்கள் எழுதி அதுக்கான எக்ஸ்ட்ரீம் பெயின் பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபைண்ட் பண்ணி இந்த பிலீஃபை நான் இன்னும் பிலீவ் பண்ணிட்டே இருந்தேன்னா என் லைஃப் வந்து எப்படி வந்து how will it end up to be அப்படிங்கிறத வந்து நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கான பெயின் பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணி இது வந்து ரொம்ப தப்பா முடிஞ்சிடும், இந்த மாதிரி லைஃப் எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு இம்மென்ஸ் பெயினை அந்த டிசம்பவரிங் பிலீஃபோட அசோசியேட் பண்ணுவீங்க. ஸோ ஒரு பாசிட்டிவ் empowering belief create பண்ணனும்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, who is already succeeding in the area that I want to succeed in and what do they believe differently than
I do about what is possible. இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபீல்டில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃப், ஒரு பாசிட்டிவ் பிலீஃபோட தான் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். இப்போ வந்து உங்கள் ஃபீல்டில் நீங்கள் வந்து சக்சீட் ஆகணும்னா ஏற்கனவே அந்த ஃபீல்டில் சக்சீட் ஆன நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க ஒரு ப்ராப்ளமை அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த பிலீஃப் சிஸ்டமோட அதை அப்ரோச் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால், நான் சொன்ன அந்த ஃபஸ்ட்டு 2 ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க்ஸ் வச்சு உங்களாலேயும் அந்த பாசிட்டிவ் பிலீஃபை உருவாக்கிக்க முடியும் உங்களுக்காக. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த பிலீஃப் சிஸ்டம் நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணும்போது உங்களாலேயும் அந்த கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பிலீஃப் சிஸ்டம்லாம் வந்து மாற்றுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், எடுத்தோன்னே ஈஸியாக இருக்காது தான். பட் இதெல்லாம் தான் உங்கள் ஒரு கேரக்டராக, ஒரு ஐடென்டிட்டியாக நீங்கள் அடுத்து உங்கள் லைஃப்பில் என்ன சக்சீட் பண்ணுவீங்க, என்ன வந்து இந்த வேர்ல்டில் வந்து ஒரு சேஞ்ச் கொண்டு வரீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு நல்ல பர்சனாக எப்படி இருப்பீங்க, எல்லாமே வந்து ஒரு பிலீஃப் சிஸ்டம் பேசிஸில் தான் ஒரு ஃபவுண்டேஷன் உருவாகும் உங்கள் லைஃப்பில். ஸோ இந்த மாதிரி லிமிட்டிங் தாட்ஸ், எனக்கு என் மேலேயே இருக்கிற டவுட்டாக இருக்குது ப்ரோ அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாம், அது எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு அதை கொஷின் பண்ணுங்கள், அதுக்கு ஆப்போசிட்டாக ஆக்ஷன் எடுங்க. எம்பவரிங் பிலீஃப்ஸை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில். அந்த ஆக்ஷன் எடுக்கிறது மூலியமாகவும் அந்த எவிடன்ஸ், குட்டி குட்டி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது மூலியமாகவும் ஒரு பாசிட்டிவ் பிலீஃப்ஸை உங்களுக்கு நீங்களே உருவாக்கணும். லெட் கோ ஆஃப் ஹூ யூ ஆர் டு டிஸ்கவர் ஹூ யூ குட் பி.